அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்டிமெண்ட்ஸ். சினிஃபீல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்ஸ் அடங்கிய ஒரு உலகம். ஒரு படத்தை எடுத்துட்டிங்கன்னா கூட அம்மா சென்டிமெண்ட், தாலி சென்டிமெண்ட், அண்ணன் தங்கை சென்டிமெண்ட், இப்படி தான் படம் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய படங்களும் மாபெரும் வெற்றி அடையும். அதுபோல் என்னதான் நம்ம பகுத்தறிவு பேசினாலுமே ஒரு படத்தோட பூஜையில் தொடங்கி அந்த படத்தில் முடிகிற வரைக்குமே ஏகப்பட்ட சென்டிமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா பூஜை போட்டு தான் ஒரு படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிப்பாங்க. அதே போல் ஒரு படத்தோட முடிவுன்னு போது பார்த்திங்கன்னா பூஷணிக்காய் சுற்றி அந்த டோட்டல் டீமையுமே நிற்க வச்சு திருஷ்டி கழித்து தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட சென்டிமெண்ட்ஸை சினிஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சில பிரபலங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சென்டிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேவர் ஃபிலிம்ஸ் இவங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வச்சு 16 படங்களை தயாரித்தாங்க. இந்த 16 படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பூஜை போடுற அன்னைக்கு அவங்க எடுக்கக்கூடிய முதல் சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி வெற்றி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு வருவார். இந்த மாதிரி ஒரு ஷாட்டை தான் இவங்க இந்த 16 படங்களையும் எடுப்பாங்க. எம்ஜிஆர் அப்படி சொன்னோன்னே அந்த கதாநாயகி எனக்கும் தான் வெற்றி அப்படிம்பாங்க. ஒரு சில படங்களில் கதாநாயகி இந்த வசனத்தை சொல்லுவாங்க, வெற்றி வெற்றி அப்படிம்பாங்க. உடனே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எனக்கும் தான் வெற்றி அப்படிம்பாரு. ஒவ்வொரு படத்தோட ஃபஸ்ட்டு சீனுமே தேவர் ஃபிலிம்ஸில் இப்படி தான் எடுத்திருக்காங்க. இயக்குனர் பாரதி ராஜா இவர் பார்த்திங்கன்னா இவரோட படங்களில் கதாநாயகிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர் அப்படிங்கிற தொடங்குற பேரில் தான் ஹீரோயின்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ராதிகா, ரேவதி, ரத்தி, ரேகா, ரஞ்சிதா, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பாரதி ராஜா சார் ஆர் சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாரு. அதே போல் அவரோட படங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீனில் ஹீரோ ஹீரோயின் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துடுவாங்க. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாடல் காட்சியாக கூட இருக்கும். ஸோ பாரதி ராஜா சாருக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு சென்டிமெண்ட். அதே போல் இயக்குனர் டி ராஜேந்தர் இவர் எடுத்த 2-3 படங்களை தவிர மற்ற எல்லா படங்களையும் பார்த்திங்கன்னா இவருடைய படங்கள் எல்லாமே 9 எழுத்துக்களில் தான் முடியும். 9 எழுத்துக்களில் முடியறத இவர் ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். உயிரிழவரை உஷா, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, இப்படி இவரோட படங்கள் எது எடுத்தீங்கனாலுமே 9 எழுத்துக்களில் முடியும். இயக்குனர் விசு இவருடைய படங்களில் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையுமே பார்த்திங்கன்னா உமா அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு பேர் வச்சிருவார். அது விசு சார் ஃபாலோ பண்ண ஒரு சென்டிமெண்ட். மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன் ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு படத்தோட பின்னணி இசை ஆரம்பிக்கும் போதுமே 5வது ரீலை தான் எடுத்து ஃபஸ்ட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணுவார். 5th ரீல் எடுத்து ரீ ரெக்கார்டிங் பண்ணுறத மெல்லிசை மன்னர் ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுட்டு இருந்தார். அதே போல் தயாரிப்பாளர் பாலாஜி இவருடைய படங்களில் ஹீரோவோட பேர் ராஜாவாக தான் இருக்கும், ஹீரோயினுக்கு ராதான்னு தான் பேர் வைப்பார். ராஜா ராதாங்கிறது இவர் ஃபாலோ பண்ணுற ஒரு சென்டிமெண்ட். அதே போல் இவருடைய படங்கள் மேக்சிமம் இவருடைய திருமண நாளான ஜனவரி 26 ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்துப்பார். அந்த சென்டிமெண்ட்டையும் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். இது போல் நிறைய நடிகர்கள் அவங்க நிறைய சென்டிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.